ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சசிவர்தனே அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இங்க ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. இந்த கிராமத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பயங்கர அதிர்ச்சியா தாங்க இருக்கும். அப்படி அந்த கிராமத்துக்குள்ள ராகவா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ கைதாகி ஜெயில இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவர் எதுக்கு தெரியுமா கைதாயிருக்காரு? தன்னுடைய சொந்த அப்பாவையும் அவங்க ஊர்ல இருக்கிற இன்னொரு நபரையும் அவர் போட்டு தள்ளிட்டாரா. அதுவும் எதுக்காக? காதலியோட ஒண்ணு சேர விடாம தடுத்ததுக்காக. இப்படி ஒரு வழக்குல தான் அவரு இப்ப கைதாகி ஜெயில இருக்காருங்க. அப்படி இந்த சம்பவத்தை உண்மையிலே பண்ணது அவர்தானா? இதுக்கு பின்னாடி வேற எதனா ட்விஸ்ட் இருக்கா? உண்மையில நம்ம ஹீரோ யாரு? இப்படி பல்வேறு கேள்விக்கு தான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் மூலமா உங்ககிட்ட சொல்ல போறேன். இன்னும் லைக் கொடுக்கலாம், ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. இப்ப நம்ம ஹீரோ 14 வருஷம் ஜெயில இருந்துட்டோம். அவர் ஜெயிலுக்கு போகும்போதோ என்ன கோவத்தோட ஜெயிலுக்கு போனாரோ அதே கோவத்தோட ஜெயில இருந்தும் வராரு. அப்படி முதல் வேலையா ஊருக்கு போற பஸ்லயும் அவர் ஏறாரு. அப்படி அந்த பஸ்ல வர வழியில தான் தனக்கும் அவரோட அப்பாக்கும் நடுவுல இருக்கிற உறவை பத்தி அவரு யோசிச்சு பாக்குறாரு. ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை காமிக்கிறாங்க. ஆந்திரால இருக்கிற ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்துல தான் நம்ம ஹீரோ ராகவா இருப்பாரு. அப்படி ராகவாக்கு ஒரு அன்பான அப்பாங்க. அப்பான்னு சொல்றதை விடவும் ஒரு அண்ணன்னு சொல்லலாம். ஏன்னா ஏஜ்லயும் சரி, பேசிக்கிற விஷயத்திலயும் சரி, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அண்ணன் மாதிரி தான் நம்ம ஹீரோவுடைய அப்பா அவரு கூட பழகுவாரு. நம்ம ஹீரோ அம்மா இல்லாம தாங்க வளர்ந்துருப்பாங்க. முக்கியமா ஹீரோவுடைய அப்பா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு தியேட்டர்லயும் டிக்கெட் கொடுக்கற வேலை பாப்பாருங்க. அதனாலேயே நம்ம ஹீரோ நிறைய படங்களை ஓசில பாக்குறது உண்டு. அப்பா வேலைக்கு போனா வீட்டுல பையன் சமைச்சு வைப்பாரு, பையன் படிக்க போனா அப்பா சமைச்சு வைப்பாரு. அப்படி இவங்க ரெண்டு பேரும் தான் உலகம் அப்படின்ற மாதிரி அங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ அப்பா இந்த டிக்கெட் கொடுக்கற வேலையில கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சு தான் பையனுக்காக ஒரு வண்டி வாங்கி கொடுக்கறாருங்க. அதே வேலையில நம்ம ஹீரோவும் அப்பா தான் டிக்கெட் கொடுத்து காலத்தை ஓட்டிட்டாரு. நம்ம ஒரு நல்ல டிகிரி படிச்சு ஒரு பெரிய வீட்டு கட்டி சிட்டில போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட அவர் பிஎஸ்சி முடிச்சிட்டு இப்ப எம்எஸ்சி படிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அந்த ப்ராசஸ்ல இருப்பாரு. அப்படி நம்ம ஹீரோக்கு அந்த ஊருக்குள்ள ஒரு உயிர் நண்பன் இருப்பாங்க. இதுதாங்க நம்ம ஹீரோவுடைய உலகம். அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ அவங்க ஊர்ல இருக்கிற வேணு பிரியாணிய பாக்குறாரு. இந்த பிரியாணி கடையில எப்பவுமே கூட்டம் இருக்கவங்க, சீக்கிரமாவே பிரியாணி காலி ஆயிடும். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அந்த பிரியாணி காலியாகாம இருக்க இப்ப அந்த பிரியாணியும் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோ தான் அப்பாவோட பகிர்ந்து சாப்பிட்டுக்கிறாரு. இப்ப நான் அடுத்த நாள் காலையில அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்கள்லாம் ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அன்னைக்குதான் செமஸ்டர் எக்ஸாம் உடைய ரிசல்ட் வருது போல. நம்ம ஹீரோவுமே அங்க இருக்கிற ஒரு நெட் சென்டருக்கு வந்து அவரோட ரிசல்ட்ட பார்க்க வர அதுல அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிஎஸ்சி பாஸ் ஆகுறாருங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த தான் அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லியும் நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப அப்ப அவர் வர வழியிலையும் ஒரு பொண்ணு சைக்கிள் செயினை அருந்து ரோட்ல நிக்கிறதையும் பாக்குறாரு. அந்த பொண்ணு வாண்டடாவே கொஞ்சம் சைக்கிள் செயினை போட்டு விட முடியுமான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, நம்ம பயலுக்கு பொண்ணுங்கனாலே அலர்ஜிங்க, பார்த்து நேர்ல பேசுறதுக்கு கூட அப்படி ஒரு பயம். இப்ப அவர்கிட்ட உதவி கேட்ட பொண்ணு வேற பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்களா. இவர் அப்படியே கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு அந்த பொண்ணுடைய முகத்தை கூட பார்க்காம கீழே குனிஞ்சே சைக்கிள் செயினை போட்டு கொடுக்குறாரு. அப்படி சைக்கிள் செயினை போட்டுக்கிட்டே இருக்கும் போது தான் அந்த பொண்ணுடைய முகத்தையும் லைட்டா பாக்குறாரு. அப்படி ஒரு அழகுங்க. இது வரைக்கும் எந்த பொண்ணையும் நம்ம ஹீரோ ஏழெடுத்து பார்த்ததில்ல. அப்படி முதல் வாட்டி அவரோட தலை நம்ம ஹீரோயினுக்காக தூக்குதுங்க. ஹீரோயினும் சைக்கிள் செயினை போட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப, ஆனா நம்ம ஹீரோ விடலையே. தான் ஃப்ரெண்டு கிட்டயும் மச்சான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணலாம்டா, அப்படியே பின்னாடியே போய் அந்த பொண்ணுடைய வீடை கண்டுபிடிச்சிடலாம்டா, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாருங்க. அப்படி போற வழியிலையும் நம்ம ஹீரோவை அவங்க அப்பா பார்க்க, டே மகனே ரிசல்ட் பார்க்க போறேன்னு இங்க என்னடா சுத்திக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, ஐயோ தங்கப்பா ஒண்ணு இல்ல, நான் நல்லாவே பாஸ் ஆயிட்டேன், அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கேன், நினைச்ச மாதிரியே எம்எஸ்சிக்கு அப்ளை பண்ண போறேன் அப்படின்ற சந்தோஷமான விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா இவரு ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த பொண்ணு காணாம போயிடுறாங்க. அதே வேளையில தான் அந்த ஊருக்குள்ள பிருத்திவி அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவரு ரொம்ப மோசமானவருங்க. மோசமானவர் சொல்றதை விடவும் நம்ம ஹீரோக்கு ஒரு கேரக்டர் சொன்ன பாத்தீங்களா, பொண்ணுங்களை பார்த்தாலே பயப்படுவாரு, பேசுறதுக்கே வெக்கப்படுவாருன்ட்டு, அவருக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த பிருத்திவி. அந்த ஊர்ல அழகான பொண்ணு யாரா இருந்தாலும் அந்த பொண்ணை நம்ம எப்படின்னா அடைஞ்சிடணும்ன்ற மாதிரி அவரு நினைப்பாரு. அப்படிதாங்க அவர் ஆத்தங்கரையோரம் வந்து இறங்க, அந்த ஆத்தங்கரையோரம் உட்காந்து ஒரு பொண்ணு மீன் வித்துட்டும் இருக்காங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்காங்க. பிருத்திவியும் தன்னோட அசிஸ்டண்ட கூப்பிட்டு, யாரு அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயா அப்படி பாக்குறத நிப்பாட்டுங்க, அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, நம்ம பஞ்சாயத்து தலைவருடைய பொண்டாட்டி. அட என்னடா சொல்ற, அந்த பஞ்சாயத்து தலைவனுக்கு 60 வயசு ஆகுதே, அவனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியா? ஆமா அவர் பொண்டாட்டி தான், அவரோட முதல் பொண்டாட்டி போய் சேர்ந்துருச்சு, அதனால இப்படி ஒரு சின்ன பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஓ அப்படியா கதை? 60 வயசுல அவன் எப்படி அவன் பொண்டாட்டிய சந்தோஷமா பாத்துப்பான். அந்த பொண்ணு கிட்ட என்னை பத்தி இன்னும் கொஞ்சம் பெருமையா சொல்லிவிடு, நான் அவளை ரொம்ப நல்லா பாத்துப்பேன்ற மாதிரி சொல்லு. எதனா பேசி செட் பண்ணி என்னோட மோட்டர் ரூமுக்கு மட்டும் வர வச்சுட்ட, உனக்கு அடுத்த மாசம் சம்பளத்தை ஏத்தி கொடுக்கறான்டா அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் அங்க இருந்து கிளம்ப
இப்ப அடுத்த நாளுமே நம்ம ஹீரோ மறுபடியும் தன்னுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அவரோட பைக்ல அந்த ஊரு பக்கத்து ஊருன்னு சொல்லி எல்லா இடத்தையும் சுத்துறாரு. அவரு நேத்து பார்த்த அந்த பொண்ணை எப்படின்னா கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு அவரு தேடாத வீதி இல்ல, பார்க்காத வீடு இல்ல. ஹீரோ பொண்ணுங்களை ஏழறதே பார்க்க மாட்டாருன்னு சொன்ன பாத்தீங்களா? இப்ப ஒவ்வொரு பொண்ணுடைய மூஞ்ச பார்த்தும் அந்த பொண்ணு தானா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காருங்க. அதுல அவருக்கு ரொம்ப டயர்ட் ஆகி ஒரு இடத்துல உட்காந்து சோளம் சாப்பிட்டுக்கிட்டும் இருக்க, அப்ப அதே ரோடு வழியா கிராஸ் பண்ற இன்னும் ஒரு வில்லன் காமிச்சிருப்போம் பாத்தீங்களா? அவருமே இளநீ குடிச்சுக்கிட்டு ஒரு பைக்ல போறாரு. இப்படி அந்த குடிச்ச இளநிய தெரியாம நம்ம ஹீரோ மேலயும் தூக்கி போட்டுறாரு. ஹீரோக்குமே பயங்கர கோவம் வருதுங்க. உடனே அந்த வில்லனை பார்த்து அவர் அசிங்கமான வார்த்தையை சொல்லி திட்ட, வில்லனுமே திரும்பி பார்த்து நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்க, அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய நண்பனும், டேய் மச்சான் இந்த பக்கம் திரும்பி பாருடா, அங்க யாரு வந்திருக்கான்னு பாரு அப்படின்ற மாதிரியும் ஹீரோவை அந்த பக்கம் பார்க்க சொல்றாங்க. பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. அவங்க அதே சைக்கிள்ல அந்த சைடு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க, அவங்கள பார்த்ததும் ஹீரோக்குள்ளேயும் ஒரு சின்ன வெக்கம். டேய் நேத்து தான் மிஸ் பண்ணிட்டோம், ஒழுங்கா இப்ப வா, இந்த பொண்ணோட வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம்னு சொல்லி இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. அப்படி அங்க ஒரு பெரிய வீடு இருக்குங்க. அந்த வீட்டுக்குள்ளதான் நம்ம ஹீரோயின் நுழையிறாங்க. டேய் நண்பா, இந்த பொண்ணு உனக்கு வேணுமான்னு யோசிச்சுக்கடா. நம்ம ஊர்ல சாதி மதம்னு பிரிஞ்சு கிடக்குறாங்க. நீ எவ்வளவு பெரிய வீட்டு பொண்ண காதலிச்சனா நாளைக்கு சாதி ரீதியா எதனா பிரச்சனை வரும்டா அப்படின்னு சொன்னாலும் அங்க நம்ம ஹீரோ ஏதோ நான் சூர்யா மாதிரியும் நான் பார்த்த உடனே அந்த பொண்ணு என்னை பார்த்து பயங்கர மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியே, பாப்போம் பாக்குற வரைக்கும் பாப்போம், அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு பாப்போம், அதுவா நடந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியோ நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ரெகுலரா அந்த பொண்ணை பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. முக்கியமா அந்த பொண்ணுடைய பேரு தெரியாது, அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள பத்தி எதுவுமே தெரியாம தான் அவர் ஃபாலோ பண்றாரு. அப்பதான் ஒரு கடத்துல அங்க ஒரு பால்வாடி ஸ்கூல் இருக்குங்க. அந்த ஸ்கூலுக்கு ஒரு டீச்சரா நம்ம ஹீரோயின் இருக்காங்கன்ற மாதிரியும் ஹீரோக்கு தெரியுதுங்க. இந்த பையன் வேற பின்னாடியே ஃபாலோ பண்ணி ரொம்ப இம்சம் பண்றானே அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு நாள் கோவம் வருது. தன்னுடைய ஃப்ரெண்ட் அனுப்பியும் ஹீரோ கிட்ட உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அவளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுதான் அப்படின்ற மாதிரி பேச சொல்ல, ஹீரோவுமே எனக்கு அந்த பொண்ணுடைய பேரை தெரிஞ்சுக்கணும், நீங்க சொல்லி தெரியக்கூடாது, நாளைக்கு அந்த பொண்ணு கிட்ட நானே வந்து பேசுறேன், அவங்க பேரை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன்ற மாதிரியும் ஹீரோ சொல்றாரு. அப்படி அடுத்த நாள் அவங்க அந்த பால்வாடி ஸ்கூல்ல இருக்கும் போதோ நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போறாரு. நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் பார்க்க, அப்படி முதல் வாட்டி ஹீரோயின் பக்கத்துலயும் ஹீரோ வராரு. ஹீரோயினும் இப்ப என்ன என்னோட பேரை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, அவரும் ஆமான்னு தலையாட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. சோ அது மூலயமா ஹீரோக்குமே இந்த பொண்ணுக்கும் நம்ம மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, ஏன்னா பேரை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சொல்ல முடியாதுன்னு சொல்றாளேன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்பதான் அந்த பால்வாடி ஸ்கூல்ல இருக்கிற ஒரு சின்ன பையன் அங்க தெரியாதனமா நம்ம ஹீரோயினோட பேரை சசி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுறான். அப்படி ஹீரோக்கு இப்ப அந்த பேரும் தெரிஞ்சிருதுங்க. இப்ப அந்த வில்லனான பிருத்விய காமிக்கிறாங்க. அவரோட அசிஸ்டன்ட் இந்த பிருத்விய அங்க இருக்கிற மோட்டார் ரூமுக்கும் கூட்டிட்டு வராரு. எதுடா இங்க கூட்டு வர, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பிருத்வி கேட்க, ஐயா ரூம் உள்ள போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப பிருத்வியும் உள்ள வந்து பார்த்தா அங்க முன்னாடி இவர் ஒரு மீன் விக்கிற பொண்ணை பாத்துருப்பாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு அங்க இருக்காங்க. ஆமாங்க, பிருத்வி சொன்ன மாதிரியே அவரோட அசிஸ்டன்ட் அந்த பொண்ணு கிட்ட வந்து ஆசை வார்த்தைகள்ல பேசி உன் புருஷனை விட இந்த பிருத்வி உன்னை நல்லா பாத்துப்பான்ற மாதிரி நம்ப வச்சு அப்படி இந்த இடத்துக்கும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப பிருத்வியும் அந்த ரூமுக்குள்ள வந்தோம் உள்ள இருக்கிற ஆசைகளை அந்த பொண்ணு கிட்ட வெளிப்படுத்தியும் அங்க அந்த பொண்ணோட ஒன்னா இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இப்படிப்பட்ட இந்த மோசமான பிருத்வி உண்மையாலே யாரு தெரியுமா, முன்ன காமிச்சனே நம்ம ஹீரோயின் அவங்களுடைய மாமாங்க. அப்படி ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கணும்னா பிருத்வியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சின்ன வயசுலயே அவங்களுக்கு திருமணத்தை பேசி முடிச்சிருப்பாங்க. பாப்போம் இதுக்கப்புறம் என்னன்னா நடக்குதுன்ட்டு. கட் பண்ணா இப்போ ஒரு இன்டர்நெட் சென்டரை காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோவுமே வந்து அவர் அடுத்ததா ஒரு காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டுருப்பாருங்க. அந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணி அனுப்புறாரு. அப்படி அனுப்பிட்டு தான் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு நேரா தான் அப்பா வேலை செய்யற அந்த தியேட்டருக்கு வராருங்க. அங்கேயுமே மகேஷ் பாபுவோடைய படம் ரிலீஸ் ஆயிருக்க எல்லாரும் அங்க பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டும் இருக்காங்க. அதே கொண்டாடத்துல நம்ம வில்லன் பிருத்வி இருக்காரு பாத்தீங்களா, அவரும் வந்து அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க அதையும் நம்ம ஹீரோ பாக்குறாரு. அன்னைக்கு நம்ம மேல இளநீய தூக்கி அடிச்சுட்டு போனவன் தானே அவன் அப்படின்னு ஹீரோக்குள்ள ஒரு கோவம் வந்து நேரா பிருத்வியோடைய சட்டையை பிடிச்சி ஒழுங்கு மரியாதையா சாரி கேளு, என் மேல இளநீ அடிச்சுட்டு போனல உன் இஷ்டத்துக்கு தூக்கி போட்டு போவியாடா அப்படின்ற மாதிரிக்கும் கோவப்பட பிருத்விக்கும் அவங்க பயங்கர கோவம் வந்துருது. டா சட்டையில கை வைப்பியாடா, கையறா கையறா அப்படின்ற மாதிரியும் கத்த இப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை வெடிக்குது. எப்படியோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்து அந்த பிருத்வி கிட்டையும் அவரு மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து போக சொல்றாருங்க. இப்பதான் அந்த பக்கமா வர நம்ம ஹீரோயினும் பார்க்க ஆல்ரெடி பிருத்வி ஹீரோயினுடைய மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பேன்ல, பரவாயில்ல நம்ம மாமா மேலேயே அவன் கை வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை அந்த நொடியில இருந்துதான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கவும் ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தையும் தன்னுடைய வீட்டுக்கு வந்ததும் தான் ஃப்ரெண்டு கிட்டையும் ஹீரோயின்
சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி சொல்ற, உனக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கல, அவன் பின்னாடி வர்றதெல்லாம் பார்த்து நீ இரிட்டேட் ஆவன்னு நினைச்சா ஏதோ பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, இல்ல மச்சி இங்க பொண்ணு பின்னாடி நிறைய பசங்க சுத்துறாங்க, ஆனா இவன் என் பின்னாடி சுத்துறப்போ என்ன டிஸ்டர்பே பண்ணாம ஏதோ எனக்கு செக்யூரிட்டி கொடுக்குற மாதிரி ரொம்ப பின்னாடி வருவான். அவனுக்கு பொண்ணுங்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பயம் நினைக்கிறேன். என்கிட்ட மனசுல பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் இதனால லெட்டர்லயோ அட்டையிலயோ எழுதி வச்சுட்டு நான் டெய்லி போயிட்டு வர வழியிலையும் இல்ல ஸ்கூல்லையும் வச்சுட்டு போயிடுவான். அது எல்லாம் தாண்டி என்னதான் பொண்ணுங்க கிட்ட பேச பயந்தாலும் அவங்க கிட்ட ரொம்ப தைரியமா தாண்டி இருக்கான். மாமா எவ்வளவு திமிரா பண்ணுவான், அவன் மேலேயே நேத்து கை வச்சிட்டான் அப்படின்ற மாதிரியும் பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவுமே தான் அப்பாவை பார்க்கறதுக்கும் தியேட்டருக்கு வர அங்க அவங்க அப்பாவுமே என்னடா நேத்து ஒரு பொண்ணு வந்ததே, அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிச்சிடுறாருங்க. கண்டுபிடிச்சும் தான் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க இன்னொரு வேலையில பிருத்திவியா காமிக்கிறாங்க. அவர் எப்பவும் போல அந்த மீன்கார பொண்ணோட கொஞ்சம் ஒன்னா இருக்கிற சமயத்துல அந்த பொண்ணுமே கொஞ்சம் நக்கலா இந்த பிருத்திவியை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிற, நான் மட்டுமா சிரிக்கிறேன், ஊர்ல இருக்க நிறைய பேர் உன்னை பார்த்து சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. ஏதோ தியேட்டர்ல போய் சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டியாமே, உன் வீரத்தெல்லாம் என்கிட்ட தான் காமிப்ப போல, என்ன ஆம்பளையோ அப்படின்ற மாதிரியும் ஒரு மாதிரி நக்கலா பேச இங்க பிருத்விக்கு பயங்கர கோவம் வந்துருதுங்க. இதனாலேயே ஹீரோவை எப்படின்னா பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்குள்ள வருது. இங்க நம்ம ஹீரோவுமே மனசுல தைரியத்தை வளர்த்துக்கிட்டு ஒரு லவ் லெட்டரை போட்டு தான் உன்னை காதலிக்கிறதா சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்டையும் அவரு ஒரு லெட்டரை கொடுக்குறாரு. அந்த லெட்டர்லயும் நீயும் என்ன காதலிக்கிற அப்படின்னு இருந்தா நாளைக்கு கோயில்ல திருவிழா அன்னைக்கு கோயிலுக்கு வா அப்படின்ற மாதிரியும் அவரு சொல்றாரு. அந்த லெட்டரை படிக்கிற ஹீரோயினுக்கும் பெரிய சந்தோஷங்க. அவங்களும் கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க அப்ப அந்த வேலையில ஹீரோயினுடைய வீட்டுக்கும் அவங்களுடைய மாமா அந்த பிருத்வி வராரு. அங்க ஹீரோயினுடைய அம்மா கிட்டையும் என்னக்கா சசி எங்க இருக்கா, என் கூட சரியா பேசுறதுக்குள்ள இல்ல, அப்புறம் வர மே மாசம் தேதி நல்லா இருக்கான், அப்பயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லிட்டு இருக்க எல்லாம் ரூம்ல இருந்து கேக்குற நம்ம ஹீரோயின் சசியுமே பயங்கரமா கோவப்படுறாங்க. சின்ன வயசுல தெரியாதனமா நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாம் 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கணும்னு பேசிட்டாங்க, அதை இன்னும் நம்பி இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்களே, எனக்கு படிக்கணும்லாம் ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரியும் மறுக்க, இது என்ன வேணான்னு சொல்லிடுவியா, அப்படி வேணான்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல நீ வாழ்ந்துருவியா, என்னக்கா இதெல்லாம் உன் பொண்ணுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க அக்கா கிட்ட பேசிட்டோம். இப்ப இந்த பிருத்வி அந்த வீட்டை விட்டு வெளியேற அதே வேலையில இப்ப அந்த திருவிழாக்கும் நம்ம ஹீரோ வந்து கலந்துக்கிறாரு. லெட்டர்ல சொன்ன மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த திருவிழாக்கு வருவாங்களான்ற மாதிரி எதிர்பார்த்து காத்திருக்க, அப்படி அவர் சொன்ன மாதிரியே அங்க நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. அது மூலியமா நம்ம ஹீரோயின் காதலிக்கிறதா அங்க உணர்த்துறாங்க. ஹீரோ அந்த நொடியே தன்னோட அம்மாவோட புடவையை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கையில கொடுத்து அந்த காதலை புனிதமாக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்காக ஹீரோயினை அங்கேயே வெயிட் பண்ண வச்சுட்டு ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டோம் தான் வீட்டுக்கு வராரு. அப்படி அம்மாவோட புடவையை எடுத்துக்கிட்டு தான் காதலியை நோக்கியும் அவர் கிளம்பி வந்துட்டு இருக்க, அப்ப எதிர்பார்க்காத வண்ணம் இந்த பிருத்வி இருக்காரு பாத்தீங்களா, அவரு குறுக்கால புந்து நம்ம ஹீரோவை அடிக்கிறாருங்க. ஏண்டா அன்னைக்கு ஊருக்கு நடுவுல வச்சு என் சட்ட காலரை பிடிச்சிட்டு என்ன அவமானப்படுத்திட்டு நீ என்னன்னா இதே ஊருக்குள்ள சந்தோஷமா சுத்திட்டு இருக்கியா, ஊருக்கு நடுவுல வச்சு என்கிட்ட சாரி கேளு, அப்படி இல்ல உன் கதையை இங்கேயே முடிச்சிருவேன்ற மாதிரியும் ஹீரோவை போட்டு அந்த பிருத்வி மிரட்ட, ஹீரோவுமே நான் இப்போ ஒரு நல்ல மூட்ல போயிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத, நாளைக்கு கூட வந்து சாரி கேட்கறேன், என்ன விட்டுன்ற மாதிரி சொல்ல, ஆனா பிருத்வி விடுற மாதிரி தெரியலைங்க. ஹீரோவை சட்டையை போட்டு இழுத்துக்கிட்டே இருக்காரு. இதுல ஹீரோக்கோ பயங்கர கோவம் வந்து அங்கேயே பிருத்வியை கீழே தள்ளி விட்டுட்டு அங்க ஒரு பெரிய கல் இருக்குங்க, அந்த கல்லை எடுத்தும் பிருத்வியோட கால்லயே போட்டுட்டு அங்க இருந்து அந்த புடவையை எடுத்துக்கிட்டோம் ஹீரோயினை பார்க்க வந்துடுறாரு. ஆனா இப்படி நம்ம பிருத்வியை பண்ணதுனால பிருத்விக்கு அங்க கால் உடைஞ்சு போகுதுங்க. இங்க தன்னோட அம்மாவோட புடவையை எடுத்துட்டு வந்தோ ஹீரோயினோட கையில ஹீரோ கொடுக்க, ஹீரோயினும் அங்க ரொம்ப சென்டிமெண்ட் ஆகுறாங்க. அங்கேயே ஹீரோவுடைய காதலையும் ஏத்துக்கிறாங்க. இப்ப இதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு வர ஹீரோவுமே தன்னோட ஊரு திரும்புறாரு. அப்படி 14 வருஷம் சிறை வாழ்க்கைக்கு அப்புறம் தன்னுடைய ஊருக்கு வர ஹீரோக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்குங்க. இப்ப ஹீரோ தான் அப்பாவோட வாழ்ந்த வீடு இருக்கு பாத்தீங்களா, இப்ப அந்த வீடு பாழடைஞ்சு போய் கிடக்குங்க. எப்படி இருந்த இடம் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி சென்டிமெண்ட் ஆகி இப்ப மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்க, நம்ம ஹீரோயின் 2 பேருமே காதலிச்சதுக்கு அப்புறம் அங்க வந்த ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ எப்பவுமே அவங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாரு. அவங்க வெளியே வரதுக்காக அவங்க வீட்டு வாசல்ல இருக்கிற ஒரு பம்பையும் அடிச்சு சிக்னல் கொடுப்பாருங்க. அது மூலயமா நம்ம ஹீரோயினும் வெளியே வந்து ஹீரோவை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஜோடியா கோயில்ல மீட் பண்றது, வெளியே சுத்துறது, அது எல்லாத்தையும் காமிக்க, அப்படிதான் நம்ம ஹீரோயினுமே எனக்கு எங்க மாமாவோட நான் சின்ன வயசுல இருக்கும் போதே நிச்சயம் பண்ணிட்டாங்க, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, நீ என்ன என் மாமாவோட சேர விட மாட்ட, நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிப்ப, உன் கூடயே வச்சுப்பன்றத ப்ராமிஸ் பண்ணுன்ற மாதிரி கேட்டு ஹீரோ கிட்டையும் ப்ராமிஸ் வாங்கிக்க, இங்க இந்த பிருத்வி இருக்காரு பாத்தீங்களா, அவரோட காலை வேற ஹீரோ உடைச்சதுனால அவருக்கு இன்னும் கோவம் வருதுங்க. அவர் எப்பவுமே பாக்குற அந்த மீன்கார பொண்ணுமே பார்க்க வர அவங்க இன்னும் பிருத்திவிய மட்டம் தட்டி பேசுறாங்க. முதலாச்சு சட்டை காலதான் பிடிச்சான், இப்ப காலையே உடைச்சிட்டானா, வெளியே போய் நீ ஆம்பளன்னு சொல்லிக்காதன்ற மாதிரிலாம் அவங்க சொல்ல, இப்ப பிருத்வியா அந்த இடத்துல இருந்து கோவமா கிளம்புறாரு. அப்படி போற வழியிலையும் ஒரு பயங்கரமான சம்பவத்தை பாக்குறாரு.
வராரு. அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே காதலிச்சுக்கிட்டு அங்க சுத்திக்கிட்டு இருக்கிறத இந்த பிருத்வி பாத்துறாருங்க. முதல்ல என் சட்டையா பிடிச்சான், அப்புறம் என் காலை உடைச்சான், இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கே காதலிச்சுக்கிட்டும் இருக்கானா, உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேரா அவரோட தோட்டத்துக்கு வந்து சரக்கடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அந்த பிருத்வியோட அசிஸ்டன்ட்டும் பின்னாடி இருந்து இவருக்கு இதுதான் வேலை, எப்பவுமே அவனை எதனா பண்ணுன்னு பேசுவாரு. அப்படி எதனா பண்ண போய் மொக்க வாங்கிட்டு வந்து எதையனா உடச்சிக்கிட்டு இப்படி சரக்கடிக்க ஆரம்பிச்சிடுவாரு. அந்த மீன்கார பொண்ணு இவரை அசிங்கப்படுத்துறதுல தப்பே இல்லைன்ற மாதிரி இவங்களே நக்கலா பேசுறாங்க. இதுல பிருத்விக்கு கோவம் தலைக்கு ஏறுது. அப்படி ஹீரோக்கு எதிராக ஒரு பயங்கரமான பிளான போடுறாரு. ஒரு காலேஜ்ல அப்ளிகேஷன் போட்டுருவாரு பாத்தீங்களா, அப்படி அங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குதுங்க. அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கும் நம்ம ஹீரோ 2 நாள் சிட்டிக்கு போறாரு. இப்போ ஹீரோ சிட்டிக்கு போன அந்த 2 நாளுமே ஹீரோயின் ஹீரோக்காகவே காத்திருக்க. இங்க ஹீரோவுமே எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட ராத்திரி தான் ஊர் பஸ்லயும் வந்துகிட்டு இருக்காரு. அப்ப அந்த பக்கமா இந்த பிருத்வியோடைய ஆட்கள் நம்ம ஹீரோ தனியா வரதா பாக்குறாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஏன்னா அந்த பஸ்ல இருந்து இறங்கி காட்டு வழியா தாங்க ஹீரோ நடந்து போகணும். காட்டு வழியா நடக்கிறப்பவே ஹீரோவோட கதையை முடிச்சிடலான்ற மாதிரியும் அவங்க நினைக்கிறாங்க. அங்க ஒரு கத்திய வச்சு இப்ப நம்ம ஹீரோவோட கதையையும் அவங்க முடிக்க சம்பவ இடத்துக்கு பிருத்வியும் வராரு. அவருமே இதையெல்லாம் பார்த்து அவ்வளவுதான் ஹீரோவோட கதை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரியும் சந்தோஷப்படுறாரு. நம்ம ஹீரோவுடைய கழுத்துல ஒரு சின்ன டாலர் மாதிரி போட்டிருப்பாருங்க. இப்ப அந்த டாலரையும் இந்த பிருத்வி கலட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப அப்படி நேரா அவரு நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு தாங்க வராரு. நம்ம ஹீரோயின் கிட்டையும் அவர் சிரிச்ச முகத்தோட என்ன 3 நாளா உன் காதலனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போல, அது எப்படி சின்ன வயசுலயே இந்த மாமாவோட நிச்சயம் பண்ணிட்டு வேற ஒரு பையனோட போவ, இந்த சசி எப்பவுமே இந்த மாமாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த பிருத்வியும் தான் கையில இருக்கிற அந்த டாலரையும் நம்ம ஹீரோயின் முன்னாடி தூக்கி போடுறாரு. அதை பாக்குற ஹீரோயினுமே உறைஞ்சு போறாங்க. இது நம்ம ஹீரோவுடைய டாலர் ஆச்சு அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. அவனை என்ன பண்ணன்ற மாதிரி கேட்க இதுக்கப்புறம் அவன் எப்பவுமே திரும்ப வரமாட்டான்னு சொல்லிட்டோம். அந்த பிருத்வி அங்க இருந்து கிளம்புறாரு. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுல வேற காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சதுனால அவங்கள வெளியே கூட அனுப்ப மாட்டாங்க. அவங்க ஹவுஸ் அரெஸ்ட்லயும் மாட்டிக்க அப்படி அவங்களுடைய ரூம் பால்கனிலையும் நின்னுகிட்டு தான் ஃப்ரெண்டு கிட்டையும் எனக்கு அவன் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான், என்னை விட்டு பிரிய மாட்டேன், என்னைக்குமே உன் கூட தான் இருப்பேன்ற மாதிரி, அவன் என்ன தேடி வருவான், அவனுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரியும் ஒவ்வொரு நாளும் அவங்க அங்க காத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு என்ன நடந்தது தெரியுமா, ஹீரோவை என்னதான் அப்படி பண்ணியிருந்தாலும் நம்ம ஹீரோவுடைய நண்பனும் அவங்க அப்பாவும் ஹீரோவை எப்படியோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்துறாங்க. அப்படி ஹீரோ அன்கான்சியஸா இப்போ மருத்துவமனையில இருக்காரு. இங்க ஹீரோயின் ஒவ்வொரு நாளும் பால்கனில ஹீரோக்காக காத்திருக்கப்பவும் இந்த பிருத்வி தாங்க அந்த பக்கமா வந்து நான் தான் அவன் கதையை முடிச்சிட்டேன்னு சொல்றல, போ நம்ம கல்யாண வேலைக்காக ரெடி ஆகு, தேவையில்லாம அவனுக்காக காத்திருக்காதுன்ற மாதிரி மிரட்டிட்டும் போறாரு. இங்க நம்ம ஹீரோக்கு இப்படி ஆனது ஹீரோவுடைய அப்பாவை ரொம்பவுமே பாதிக்குதுங்க. ஏன்னா பொண்டாட்டியும் போய் சேர்ந்துட்டா, ஒரே புள்ள, இவனை நம்பிதான் நம்ம உலகமா நினைச்சு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோம், இவனே காதலுக்காக இப்படி உடம்பை கெடுத்துக்கிறானேன்னு சொல்லி தான் புள்ளைய இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சமைச்சு கொடுக்கறதுல இருந்து எண்ணெய் தேய்ச்சி விடுறதுல இருந்து ஒரு குழந்தை மாதிரி ஹீரோவை அவர் அப்பா பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோவை விட்டுட்டு ஹீரோவுடைய அப்பாவும் அவருடைய தியேட்டர் வேலைக்காக வர, அப்படி அவரு கூட வேலை பாக்குறவரும், யோ குமாரே, பையனை காதலிக்க வேணான்னு சொல்லியா, அதுவும் அந்த பொண்ணு வேற சாதி பொண்ணுயா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார பையன் இதே மாதிரி சாதி விட்டு சாதி காதலிச்சு அந்த பொண்ணோட வீட்டுல அந்த விஷயம் தெரிஞ்சு அவன் கதையே முடிச்சிட்டாங்க, அது மாதிரிதான் உன் பையனோட கதையை முடிக்கிறதுக்கு பாத்துருக்காங்க, நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் வேணாயா, உன்னோட ஒரே பையன், கொஞ்சம் சேஃப்டியா பாத்துக்கியா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டு இங்க ஹீரோவுடைய அப்பா கண் கலங்கி போயும் ஊரு திரும்புறாரு. அவர் வாழ்க்கையில இது வரைக்கும் குடிச்சதே இல்லைங்க. ஆனா இந்த கஷ்டத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டோம். அங்க நம்ம ஹீரோவுடைய அப்பா குடிக்க இல்ல, இங்க நம்ம ஹீரோவுமே ஓரளவு உடம்பு ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து நேரா நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கும் வராரு. எப்பா ஒரு போன் பண்ணி பேசிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, நான் சொன்னல இது பிளாஷ்பேக், ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறது, அப்பெல்லாம் போன் பெருசா இல்ல. அப்படி ஹீரோயினுடைய வீட்டு வாசலுக்கும் வந்தோம். அங்க ஒரு பம்ப் இருக்கு பாத்தீங்களா, அந்த பம்பையும் நம்ம ஹீரோ அடிச்சு ஹீரோயினுக்கு சிக்னல் கொடுக்க இப்போ ஹீரோயினும் வெளியே ஓடி வந்து பாக்குறாங்க. அப்படி நம்ம ஹீரோவை பார்த்த சந்தோஷத்திலையும் ஹீரோவையும் கட்டி அணைச்சுக்கிட்டு தான் காதலையும் வெளிப்படுத்துறாங்க. நீ உயிரோடையே இல்ல, உன்னை போட்டு தள்ளிட்டதா என் மாமா வந்து சொன்னா, அப்ப கூட நான் நம்பல, ஏன்னா நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல, என்னைக்கு இருந்தாலும் என்ன கல்யாணம் பண்ணி பண்ணிட்டு அதை மட்டும்தான் நான் நம்பினன்ற மாதிரியும் அவங்க கண்ணீர் சிந்தி அழுக, ஹீரோவும் அந்த சத்தியத்துக்காக நான் எப்பவுமே உனக்காக காத்திருப்பேன், எந்த எல்லையில இருந்தும் உனக்காக நான் வருவேன், நீயும் எனக்காக அப்படியே இருன்ற மாதிரியும் சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி நம்ம ஹீரோ உசுரோட வந்த விஷயம் எல்லாம் இப்ப அந்த வில்லனுக்கும் தெரியுதுங்க. அதே வேலையில இப்ப ஹீரோ தான் வீடு திரும்புறாரு. திரும்புறப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டுமே வந்து, டேய் உன்னோட அப்பாவை காணும்டா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் என்னாச்சுடா, இல்லடா உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி முதல் வாட்டி அவரு சரக்கு அடிச்சாரு, அதுக்கப்புறம் வீட்லயே இல்லடா, எங்க போனாருன்னு தெரியலன்னு சொல்ல, ஹீரோவுமே அந்த ராத்திரி அந்த
உடைஞ்ச கையோட வீதி வீதியா ஓடுறாரு. அப்படி ஒரு ரோட்டுக்கு வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோவுடைய அப்பா ரோட்ல படுத்து கிடக்குறாரு. அவரை யாரோ அடிச்சு போட்டிருக்காங்க போல. அப்பா என்னாச்சுப்பான்னு சொல்லி பக்கத்துல வந்து ஹீரோ தூக்கலான்னு வந்தா அங்க ஒரு போலீஸ் ஜீப் வருதுங்க. அதுல இருக்கிற இன்ஸ்பெக்டரும் வெளியே வந்து நம்ம ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் இப்ப நம்ம வில்லனுடைய ஆளாதாங்க இருப்பாரு. அப்படி வில்லனுமே அந்த இடத்துக்கு வந்து உன்னை அப்படி பண்ணதுக்கு அப்புறமும் திரும்பி வந்திருக்க, டேய் உன்னால இந்த ஊர்ல என் மானம் போச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு போயிட்டா, நான் சைட்ல வச்சிருந்த பொண்ணு கூட போயிட்டாடா, என்னை எவ்வளவு அவமானப்படுத்துற உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னெல்லாம் போட்டு தள்ள கூடாதுடா, அதை விட ஒரு பெரிய சுமைய உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி அங்க ஹீரோவோட கண்ணு முன்னாடியே ஹீரோவுடைய அப்பாவோட கதைய அந்த வில்ல முடிக்கிறான். அதை தடுக்க வந்த ஹீரோவுடைய நண்பனோட கதையும் முடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளது நம்ம ஹீரோ தான்ற மாதிரி அவர் மேல பழிய போட்டு சாதி விட்டு சாதி காதலிச்ச தன்னோட காதலுக்கு தடையா இருந்ததுனால சொந்த அப்பாவியே போட்டு தள்ள புல்லன்ற மாதிரியும் ஊருக்காரங்க மத்தியிலையும் இந்த வில்லன் பரப்பி விட்டுறான். இப்போ ஹீரோவும் இந்த குற்றத்தை பொய்ன்ற மாதிரி நிரூபிக்க முடியாம சிறைச்சாலைக்கும் போறாருங்க. இதுதான் நம்ம ஹீரோக்கு நடந்திருக்கோம். அதனாலதான் இத்தனை வருஷம் நம்ம ஹீரோ சிறையில இருந்துட்டு இப்ப இந்த ஊருக்கு பல வருஷங்கள் கடந்து வந்திருக்காரு. இப்ப ஹீரோக்குள்ள இருக்கிற ஒரே பயம் அங்க ஹீரோயினுடைய நிலைமை என்ன ஆச்சுன்ற மாதிரி தாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் ஜெயில இருக்கும் போதும் அவர் எப்படின்னா வெளியே வந்துடணும், ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு துடிச்சிருப்பாரு. இத்தனை வருஷங்கள்ல அவராலையும் வெளியே வந்திருக்க முடியாது. அந்த ஜெயில வந்து நம்ம ஹீரோவை பார்த்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த வில்லன் நம்ம காதலிய திருமணம் பண்ணி அவளை எதுனா பண்ணிட்டாளான்ற மாதிரி ஒரு பயத்தோட தான் இப்ப அவர் ஊரு வந்து இறங்குவாரு. அப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு அங்கிள், நீ போனதுக்கு அப்புறம் இந்த ஊருக்குள்ள பயங்கரமான சம்பவம் எல்லாம் நடந்தது, இப்ப இந்த ஊருக்கு புதுசா ஒரு டிஎஸ்பி வந்திருக்காரு, அவரை போய் பாருன்ற மாதிரி சொல்ல இப்ப ஹீரோவும் நேரா அங்க இருக்கிற டிஎஸ்பிய வந்து பாக்குறாரு. அவரு யாருன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை அந்த வில்லனோட சேர்ந்து இப்படி மாட்டி விட்டுருப்பாரு பாத்தீங்களா அந்த இன்ஸ்பெக்டர், அவரு தாங்க இப்ப டிஎஸ்பியா மாறி இருக்காரு. அவர்கிட்டயே வந்து எதுக்குடா இப்படி பண்ண, என்ன என் வாழ்க்கையே அழிச்சிட்டியாடான்னு சொல்லி ஹீரோவும் கோவப்பட அப்பதான் அந்த டிஎஸ்பியோட டேபிள்ல ஒரு கிரைம் ஃபைல் இருக்கிறதையும் ஹீரோ பாக்குறாரு. அது ஒரு எஃப்ஐஆர் காப்பிங்க. அதுல நம்ம ஹீரோயினுடைய போட்டோ அதுல இருக்கு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இது எப்படி இங்க வந்தது, அவளுக்கு என்ன நடந்தது, அவன் மேல எதுக்கு எஃப்ஐஆர் போட்டீங்கன்ற மாதிரி கேட்க அப்பதாங்க அங்க அல்டிமேட்டான இன்னொரு ட்விஸ்ட காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மேல பழிய போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அப்புறம் அந்த வில்லன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு நேரா நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு. ஆனா ஹீரோயினும் அங்க பயங்கர கோபத்துல இருப்பாங்க. தான் மாமானு கூட பாக்காம அங்க பச்சை பச்சையா கேட்டுட்டு உன்னை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நீ அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டல, அவன் வர வரைக்கும் அவனுக்காக தான் நான் காத்திருப்பேன்ற மாதிரியும் சொல்லிருப்பாங்க. ஓ அவனுக்காக நீ காத்திருக்கியா, அப்போ நான் யாருன்னு காட்டுறேன், இப்பயே நான் உன்னை அடைய போறேன், இப்படி உன்னை அடைஞ்சதுக்கு அப்புறமும் நீ அவனுக்காக காத்திருக்கியான்றத பாத்துடலான்னு சொல்லிட்டு அங்க ஹீரோயினுடைய அம்மாவையும் உங்க கண்ணு முன்னாடியே இந்த வில்லன் எட்டி உதைச்சிட்டு நம்ம ஹீரோயின் மேலேயும் கை வைக்க வராரு. ஆனா ஹீரோயின் அங்க பயங்கர கோபம் அடைஞ்சு அங்க ஒரு சிலை இருக்குங்க, அந்த சிலையை எடுத்து அங்க நம்ம வில்லனை போட்டு தள்ளிடுவாங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோயின் நம்ம வில்லனோட கதையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போலீஸ்ல கைதாகி நம்ம ஹீரோ இப்ப சிறைச்சாலையில இருந்த அத்தனை வருஷங்களும் அங்க நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய சிறைச்சாலையில அந்த தண்டனை காலத்துல இருப்பாங்க. இது நம்ம ஹீரோவுக்கு இப்போ தெரிய வருதுங்க. அந்த இடத்துலயே சுக்குநூறா உடஞ்சு போறாரு. இப்ப வேக வேகமா அவர் இருந்த அதே சிறைச்சாலைக்கு பெண்கள் இருக்கிற செக்ஷனுக்கும் நம்ம ஹீரோ வராரு. அப்படி அந்த இடத்துல நம்ம ஹீரோயினையும் ஹீரோ பார்க்க ரெண்டு பேருமே கண்ணீர் சிந்தி கதறி அழுகுறாங்க. நீ எனக்காக தான் காத்திருந்தியான்ற மாதிரியும் கேட்க அதான் உன்கிட்ட நான் சத்தியம் பண்ணியிருந்தேன்ல, அந்த சத்தியத்துக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருப்பேன்ற மாதிரியும் சொல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஹீரோயினுக்கும் விடுதலை கிடைக்க போகுதுங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே புருஷன் பொண்டாட்டியா இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் வாழ்றதா காட்டி இந்த படத்தோட கதையையும் முடிக்கிறாங்க. இந்த படம் தெலுங்குல மட்டும் தாங்க OTT-ல அவைலபிளா இருக்கு. வாய்ப்பு இருந்தா பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so மச்.